அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனம். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த வேத பகுதி நாம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இந்த இடத்துல மரியாள் என்கிற ஒரு சகோதரியும் மாத்தாள் என்கிற ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இயேசுவானவர் அந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட அங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவரை கவனிக்க வேண்டிய வேலை மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இருக்கிறது. இப்படியாக அந்த வீட்டில் அநேக வேலைகள் இருந்தாலும் மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் தன்னை வருத்தப்படுத்தி கொண்டு இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதை தவிர்த்து விட்டாள். ஆனால் மரியாளோ தேவையான மிகவும் முக்கியமான, வாழ்க்கைக்கு முக்கியமான, ஆத்துமாவுக்கு முக்கியமான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய நேரத்தை செலவிடுவதில் அவள் அக்கறை கொண்டவளாக இருக்கிறாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நாம் வேலைக்கு செல்ல வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய பிஸ்னஸ்க்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய வீட்டு வேலைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் மற்றும் நம்மை சுற்றி அநேக வேலைகள் இருக்கிறது. இவைகளை கவனிப்பதில் மிகவும் முக்கியமாக நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுவதற்கு, ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்வதற்கு நாம் நேரம் இல்லாதவர்களாக தவித்து கொண்டிருக்கிறோம். என கருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த உலகத்தில் மிகவும் தேவையான ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டு செலவு செய்வதுதான். அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி சம்பாதித்து வைத்து சேமித்து வைத்து உங்களை நேசிப்பதற்கும் மற்ற உங்களை பற்றி பேசுவதற்கும் அநேக ஜனங்களை சம்பாதித்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு விட்டால் என்ன ஆவது? நம்முடைய ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார வேண்டும். இந்த சம்பவத்தில் இரண்டு பேரும் ஒரே சூழலில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டு நேரத்தை செலவு செய்வதற்கு மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். ஆனால் மார்த்தாள் அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். நாம் சம்பாதித்து வைத்த மனிதர்கள், நாம் சம்பாதித்து வைத்த பொன் பொருள் மற்ற சொத்துக்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்தோம் என்பது நம்மை விட்டு எடுபடாது. ஆகையினால் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உலகம் முழுவதை ஆதாயப்படுத்துவதற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பாதத்தருகே நமக்கு எவ்வளவு அலுவல்கள் இருந்தாலும் அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது செலவு பண்ணுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.